சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஒரே பொண்டாட்டி யாருன்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். ஸோ இது வந்து ஈஸியான டிஷ் அண்ட் பெஸ்ட் காம்பினேஷன் எவர். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் சப்பாத்தி அப்படின்னு ஒன்று செஞ்சாலே இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வாங்க. இப்போ நிறைய டிஷ்ஷஸ் வந்துருச்சு. இப்போ எங்கள் அம்மா நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சப்பாத்திக்கு. ஆனாலும் ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது இது ஒன்று தான். ஸோ உருளைக்கிழங்கை வேக வைப்பாங்க. அப்படியே வந்து ஒரு கடாயில் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அந்த உருளைக்கிழங்கை போட்டு மசிச்சு போட்டுருவாங்க. இன்றைக்கி செஞ்சதில் நல்லாவே மேஷ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே அந்த உருளைக்கிழங்கு இருக்கிற தடையுமே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப அப்படியே சாஃப்டாக வந்து வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. இப்படி தான் என்னோடய டின்னர் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு லாங் டேக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே டின்னர் ரெடியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சப்பாத்தி செஞ்சால் அதுக்கு காம்பினேஷனாக நிறைய என்ன செய்வாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட டின்னரையும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. டட்டா.